பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப்புக்கு மிக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமெரிக்க ஊடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டிஜிட்டல். அந்த ஃபாக்ஸ் டிஜிட்டலில் ஃபாக்ஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்ஸ் ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் ஹூ இஸ் பாகிஸ்தான்ஸ் பவர்ஃபுல் ஆர்மி சீஃப் அசீம் முனீர் வித் டீப் இன்டெலிஜென்ஸ் டைஸ் அப்படின்றதான். சிம்பிளாக சொல்லணும்னா, அசீம் முனீரை இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக ட்ரம்ப்பை மதித்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஆள் யார் தெரியுமா, அவனுடைய பின்புலம் என்ன தெரியுமா அப்படின்றதான் அந்த கேள்வி. ஸோ அமெரிக்காவுடைய அவங்க ஒரு கம்ப்ளீட், இந்த பத்திரிக்கை ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, இது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகம். அவங்க இந்த அப்சர்வேஷனை வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி சில முக்கியமான அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இப்போ அசீம் முனீர் யார், அந்த வரலாறை பார்ப்போம். 1968 பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ராவல்பிண்டியில் பிறந்தவன். இவனுடைய ஃபேமிலி முழுக்க மத போதனையில் இருந்தவங்க, இந்த ரிலீஜியஸ் இதில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஆள். இவருடைய தந்தை வந்து ஒரு மசூதியில் இமாமாவும் அதே சமயம் ஒரு ஸ்கூலில் பிரின்சிபலாகவும் இருந்தார். அதன் பிறகு இவன் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி அகாடமியான OTS ஆஃபீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் மங்களாவில் இருக்கக்கூடிய இடத்துல சேர்ந்த பிறகு இவனுக்கு ஸ்வாட் ஆஃப் ஆனர்ன்றதை கொடுக்குறாங்க. ஸ்வாட் ஆஃப் ஆனர்ன்றது அந்த பேட்சில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயரிய ஒரு மரியாதைன்னு வச்சுக்கோங்க. ஸோ டாப் மெரிட்டில் இருக்கக்கூடிய ஆள். அதன் பிறகு பாகிஸ்தானுடைய நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். படித்த பிறகு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபூஜி ஸ்கூல், அப்புறம் மலேசியா, இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய இராணுவ கல்விக்காக எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். அங்கே போய் படிச்சுட்டு வரோம். ஸோ ஒரு குளோபல் எக்ஸ்போஷரும் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹஃபீசி குரான் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஏன்னா குரானை டோட்டலாக மனப்பாடம் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கீகாரத்துக்கு அதை கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி புக்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆள். ஒரு குவைட் பவர் ஹவுஸ், ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதன் பிறகு இவன் வந்து ISIயோடைய தலைவராகிறான். 28th ISIயோட. இங்கே தான் இம்ரான் கானுக்கும் அப்போ இராணுவ தளபதியை இவனுக்கு முன்னாடி இருந்த கமர் பாஜவாவுக்கும் பிரச்சனை வருது. நதீமை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கமர் பாஜவா வந்து இது பண்ணுறாப்புல. நதீம் அஞ்சும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு வரணும்னு போட்டு கடைசியில் இவனே தூக்கி இம்ரான் கானுக்கு ஆப்பு வச்சதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸை ஒரு சீஃபாக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப இங்கே யூனிக் விஷயம் என்ன அப்படின்னா, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பேசிக்கலாக உள்ளே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இராணுவத்துக்குள்ளே யார் என்ன பண்ணுறாங்க, இராணுவ தளபதிகளுக்கு எதிராக யாராவது கலகம் பண்ணுறாங்களா, இராணுவத்தோடைய உள்ளே இருக்கக்கூடிய டிசிப்ளினை கண்காணிக்கிறது, அப்புறம் இந்திய பாகிஸ்தான் எல்லையை கண்காணிக்கிறதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. ISI அப்படின்றது உலகம் முழுக்க கூலியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான உளவு அமைப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் தலைவனாக இருந்த ஒரே ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்ற ஒரு டிஸ்டிங்ஷனும் இவனுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றத பார்க்குறோம். 2016-17 இவன் வந்து மிலிட்ரி இன்டெலிஜென்ஸை தலைமை தாங்கும்போது நேரடியாக, அதாவது இராணுவத்தோடைய அந்த சார்ட்டர் ஆஃப் டியூட்டிஸ்லேருந்து விலகி நேரடியாக ஈரானுடைய முக்கியமான அதிகாரிகள், ஈரானோடைய இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இருக்கக்கூடியவங்க மற்றும் IRGC இவங்க எல்லாருக்கிட்டையுமே நேரடி தொடர்பில் வரான். அதன் பிறகு 30 கோரோடைய கமாண்டராக, ஏன்னா கோர் கமாண்டராக உங்களுக்கு வந்து அது படைத்தளபதியாக இருந்தால் தான் நீங்கள் இராணுவ தளபதி ஆக முடியும். உளவுத்துறை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ கமாண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு 2019-21 அதன் பிறகு இவன் வந்து இராணுவ தளபதி ஆகிறான் நவம்பர் 2022. அப்போவே இவன் யாருன்னு சொல்லி நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போது மே 20 இந்தியா கிட்ட தோத்த பிறகு தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றத அறிவிச்சுக்கிட்டான். அதே மாதிரி டிசம்பர் 4 இந்த மொத்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோடைய அந்த இன்டகிரேஷன் கமாண்டெல்லாம் அதை வந்து முடிச்சு கட்டிட்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், முப்படைகளோட தளபதியும் இவன் தான், ஃபீல்டு மார்ஷலும் இவன் தான். ஃபீல்டு மார்ஷல் ஒரு கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டாக கொண்டு வந்து எந்த மிலிட்ரி கோர்ட், எந்த சிவிலியன் கோர்ட், அவங்க உச்சநீதிமன்றம், அவங்க பாராளுமன்றமே நினைச்சாலும் தண்டிக்க முடியாத அளவுக்கு தன்னை இன்சுலேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம்.
இப்போ கம்ப்ளீட் மிலிட்ரி, இதுக்கு முன்னாடி இருந்த ராணுவ தளபதிகள் ராணுவத்தை மட்டும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இப்போ ராணுவம், விமானப்படை, தரைப்படை, அங்க இருக்கக்கூடிய துணை ராணுவப்படை, அரசாங்கம் வரைக்கும் சர்வ வல்லமை படைத்த பாகிஸ்தான் வரலாறுலேயே இவ்வளோ அதிகார குவிப்பை செஞ்சு கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவன் தான். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிடிஎஃப் டேர்மை வந்து 5 வருஷம் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கிட்டான். ஸோ அடுத்த 2031 வரைக்கும் தான் தான், அதுக்கு பிறகு இவன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதை பண்ணியிருக்கிறான். இப்போ ட்ரம்ப்போடைய அந்த அந்த கிளியர் கட்டாக அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு சொல்ல ரேண்டிங் நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு 5-10 முறை பப்ளிக்காக ட்ரம்ப் வந்து அசீம் முனிரை பாராட்டுறாரு. மை ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல், எ கிரேட் ஃபைட்டர். காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த யுத்தத்திலையுமே சந்திக்காத ஒரு யுத்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ராணுவ தளபதினா அது இவன் தான். அவ்வளோ மெடல்ஸ் எது குத்திட்டு இருக்கான்னு தெரில, சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ட்ரம்ப்போட வார்த்தைகளை கவனிச்சோம் அப்படின்னா, ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல், எ கிரேட் ஃபைட்டர், வெரி இம்பார்ட்டன்ட் கை, அண்ட் எக்ஸப்ஷனல் ஹியூமன் பீயிங். இது கடைசியாக சொன்னது தான் ஒரு மிகவும் ஒரு அப்படியே ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதர் அப்படின்லாம் சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2025 அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் லஞ்சுக்கு கூப்பிடுறாங்க. இதுதான் முதல் முறையாக ஒரு இராணுவ தளபதியை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் லஞ்ச் கொடுக்கறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷர்மில் ஷேக் பீஸ் சம்மிட்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயரில் அங்கேயும் போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்போ தான் ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்ற இந்த இடத்துல இது வருது. ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய சைக்காலஜி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன், கியூ ஸ்டாமர், ஜனநாயக நாடுகள் அவங்களோட தலைவர்கள்ட்ட டீல் பண்ணுறது அப்படின்றது பிடிக்காது. ஏன்னா அங்கே பாராளுமன்றத்தில் போகணும், ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் உடனடியாக அந்த நாடுகள் ஒத்துக்க முடியாது, டிபேட் நடக்கும். உதாரணத்துக்கு கனடா, இவங்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே அவங்களுடைய நட்பு நாடுகள். ஆனால் ட்ரம்ப் வந்து புதின்கிட்ட எப்படி இருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் போய் உள்ளே செஞ்சிடுவான். இங்கே வந்து பாராளுமன்றமோ ஜனநாயகமோ கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் மேன், அவன்கிட்ட நான் சொன்னேன்னா என் வேலை முடிஞ்சிடும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய டீலிங். ஸோ அந்த இடத்துல தான் இவங்க வந்து ஒரு இதை கொண்டு வராங்க. அந்த போருக்கு பிறகு இவங்க அமெரிக்கா காலில் போய் விழுந்தது, இந்தியா காலில் விழுந்தது. அதன் பிறகு ட்ரம்ப்பை வந்து நோபல் பரிசுக்கு வந்து இது பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் மே 16 யூ மீ தஷாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஹாலிடேவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது போரை இவங்க ஜெயிச்சதுக்காக இராணுவத்துக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு முகலைய பேரை ஒன்று வச்சு இவங்க வந்து பப்ளிக்காகவும் இது பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த நெருக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யூஎஸோடைய சென்ட்ரல் கமாண்ட், இந்த போரை நடத்திட்டு இருக்கக்கூடிய யூஎஸோடைய சென்ட்ரல் கமாண்டோட தளபதியாக அப்போ இருந்தது ஜெனரல் மைக்கேல் குரில்லா. மைக்கேல் குரில்லாக்கும் அசீம் முனிருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இப்போ ஐஎஸ்ஐயோட தளபதியாக இருந்ததுனால இவங்களுக்கு டெய்லி இன்ட்ராக்ஷன் அப்படின்றது அமெரிக்காவுடைய இராணுவத்தோடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மைக்கேல் குரில்லாவை பிடிச்சி மைக்கேல் குரில்லாவுடைய பிரியாவிடைய, அதாவது நம்ம ஃபேர்வெல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டியில் இன்விடேஷனை வாங்கி அதன் பிறகு ட்ரம்ப்போடைய ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே வந்து இவங்க தங்களுடைய லாபியை வந்து வளர்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல அசீம் முனிருக்கு ஒரு ஒரு பிரதானமான ஒரு ஸ்பாட் அப்படின்றது கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே, இதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஈரானுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இதை தான் அவங்க டிக்கிங் டைம் பாம் அப்படின்றாங்க. இவன் அமெரிக்காவை போட்டு பார்த்துருவான் அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியலோட மிக முக்கியமானது. பாகிஸ்தானுடைய ரிட்டையர்டு ஜெனரல் அகமது ஷஹீத் பற்றி பேசும்பொழுது முனீருக்கும் ஈரானுக்கும் உண்ட உறவு அப்படின்றது 2016 துவங்கிருச்சு. ஸோ 10 வருடம். ஸோ யார் யார் கூடலாம் பர்சனல் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிம் சுலைமானி அமெரிக்காவுடைய ட்ரோன் தாக்குதலில் 2020 கொல்லப்பட்டார். உசைன் சலாமி இப்போ 2025 கொல்லப்பட்டது. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி, ஐஆர்ஜிசி, குத்ஸ் ஃபோர்ஸு மற்றும் அவங்களுடைய டிப்ளமேட்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் இது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அவருடைய, அதாவது முனீரோடைய வேர்ல்டு வியூ அப்படின்றது ராசா ரூமின்னு சொல்லக்கூடிய ஒரு அனலிஸ்ட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்சாக்ஷனல் அண்ட் ஸ்டேட் சென்ட்ரிக் அப்படின்றது தான். டிரான்சாக்ஷனல் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை உறவோ எதுவுமே கிடையாது. என்ன டீலிங் பாஸ், இந்த வேலையை சொல்கிறீங்களா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுங்க நான் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே டோட்டலாக
யாரு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் பண்ணக்கூடியதுதான். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மத ரீதியான ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து அந்த ஆளு இந்த அலையன்ஸ், அதாவது இந்த இஸ்லாமிக் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய ஈரான் இதுல மத ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றதான் இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயமா இவங்க சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2026 இந்த போர் அப்படின்றது துவங்குது. குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப், அதாவது ட்ரம்ப்போடைய ரியல் எஸ்டேட் துறை நண்பர், இப்போ இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுடைய என்வாய், இவங்க கூட நேரடி தொடர்பில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா கூடயும் ஒரு நேரடி தொடர்பில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஜேடி வேன்ஸ் இந்த மீட்டிங்கை விட்டு வெளியில் போகும்போது கூட கிட்டத்தட்ட ஜேடி வேன்ஸ்ட கால் அவ்வளோ குறையா கெஞ்சி எப்படியாவது ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிடணும்னு சொல்லி அசீம் முனீர் பார்த்துட்டு இருந்தான். இப்போ இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியோடைய வார்னிங் என்ன, அமெரிக்காவுடைய உளவுத்துறையில் சம்மந்தப்பட்டவங்க என்ன வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் முனீரை பொட்டன்ஷியல் லையபிலிட்டி, இவன் நமக்கு பாரம், இவனை நம்பக்கூடாது, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா ஈரானோடைய உளவுத்துறையில இருந்தா ஈரானோடைய எல்லா இடத்துலையுமே இவனுக்கு 10-12 வருடமா தொடர்பு இருக்கு. சித்தாந்த ரீதியாகவும் இவன் வந்து ஒரு வெறியன் அப்படின்றதான் மிக முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ரோலிங்க, இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு சார்பாக தான் இவன் போய் வேலைகளை செய்யணும். நியாயப்படி பார்த்தா அவன் காசையை வாங்கிட்டு செலவு பண்ணாலும் பண்ணும். ஆனால் இவன் யாருக்காக இவன் வேலை செய்கிறான், ஈரானுக்காக வேலை செய்கிறானா இல்லை ட்ரம்ப்புக்காக வேலை செய்கிறானா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸோடைய ஒரு மிக முக்கியமான அதிகாரி பில் ராகியோ, அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிங்க. ட்ரம்ப் ஷுட் நாட் ட்ரஸ்ட் த பாகிஸ்தானிஸ், பாகிஸ்தான் வாஸ் பெர்ஃபிடியஸ் அலை இன் ஆப்கானிஸ்தான், முனீர் சைஸ் வித் ஐஆர்ஜிசி ஷுட் பி அ மேசிவ் ரெட் ஃபிளாக். இது வந்து ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. முனீருக்கும் ஐஆர்ஜிசிக்கும் உள்ள தொடர்பு பாகிஸ்தானுடைய பழைய கால வரலாறு, அதாவது இந்த வார் ஆன் டெரரிசம்ல ஆப்கானிஸ்தானில் காட்டியும் கொடுக்கறது, இந்த பேக்கரி டீலிங் வேலையெல்லாம் இவங்க பண்ணாங்க. சித்தாந்த ரீதியாகவும் இவன் வந்து ஒரு பாய்சனு. ஸோ இவனை நம்புறது அப்படின்றது மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் அப்படின்றத உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக ஈரானோடைய இன்ட்ரெஸ்ட்டை தான் இவன் வந்து பார்ப்பான். இவனுக்கு வந்து ஒரு அன்ரிலேபிளான மிடில்மேன், ஒரு புரோக்கர், இந்த நம்ப முடியாத ஒரு புரோக்கர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஒரு பக்கம் உளவு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு, இங்கே தான் ஆப்கான் தாலிபன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ட்ரோன் தாக்குதல், விமானப்படை தாக்குதலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் தாலிபன்களுக்கும் இவங்க வந்து அடைக்கலம் கொடுத்து டபுள் கேம் ஆடிக்கிட்டு ஒரு 20 வருஷம் போயிட்டு கிட்டத்தட்ட $35 பில்லியன் பணத்தை அமெரிக்காட்ட வந்து சுரண்டி சாப்பிட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கேம் பிளே புக்கு இவங்களை நம்பவே முடியாது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டாப் மோஸ்ட் டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொலைமானி, 2020 கொல்லப்பட்டார். சொலைமானியோடைய ரொம்ப நெருங்கிய இடத்துல, அதாவது நெருங்கிய தொடர்பு இருந்த ஒரு மிக முக்கியமான ஆளு தான் இவன் அப்படின்னு சொல்றது இது. ஸோ இந்த ரிஸ்க் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா தாலிபன் சப்போர்ட்டு இவங்க வந்து டபுள் கேம் ஆடினாங்க, ரொம்ப மிக கிரிட்டிக்கலானது. ஐஎஸ்ஐ மற்றும் டெரரோட நெட்வொர்க்கு இருக்கிறதுலே அதிகம். ஐஎஸ்ஐ மற்றும் ஐஆர்ஜிசி மிக மிக அதிகமான ரிஸ்க் லெவல். நியூக்ளியர் ஆர்சனல் 170 வெப்பன்ஸ் இருக்கு. இப்போ இன்னொரு செய்தி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனும் பாகிஸ்தானும் நிறைய இடத்துல இப்போ பேசிட்டு இருக்காங்க. ரகசியமா உக்ரைனுக்கு அணு ஆயுதம் கொடுக்கறதுக்கான டீலிங்கையும் இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற போது அது கிரிட்டிக்கலாக நம்ம வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க ஒரு 2 நேஷன் தியரி, அதாவது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்தே வாழ முடியாதுன்னு சொல்லி இவங்க நாட்டை பிரிச்ச அந்த சித்தாந்தத்தை, ஒரு காலம் கடந்து போய் உப்பு சப்பு இல்லாமல் இருந்த சித்தாந்தத்தை இப்போ மீண்டும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டி இவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்த பிறகு கொஞ்சம் நஞ்சு இருந்த ஜனநாயகமும் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஸோ கிளியர் கட்டாக இவனை வந்து இதுவே பண்ணக்கூடாது அப்படின்றதும் மிக முக்கியமான அவங்க ஒரு பாயிண்டாக இருக்குது. ஸோ ஒரு அப்போசிஷன் லீடர் கார்டியன்ற பத்திரிகைக்கு சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானில் அரசியல் சாசனமும் கிடையாது, நீதிமன்றங்களும் கிடையாது, சோஷியல் கான்ட்ராக்டும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ சொல்லக்கூடிய தருணத்தில், நம்ம இதை பேசக்கூடிய தருணத்தில் பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் பவர் கட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு, பாரு, பப்பு, ரிலீஜியஸ் கன்வென்ஷனல் ஹால்ஸு, இது மாதிரியான எதையுமே திறந்து வைக்கக்கூடாது. ஷாப்பிங் மால்லேருந்து எல்லாமே ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. நாடு இந்த நிலைமையில் இருக்கும்போது இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உலகத்துக்கு படம் காமிச்சிக்கிட்டு, அதில் இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் பார்த்தீங்களா பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியா பின்தங்கிருச்சு, இந்தியா சீன்லேயே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட்டை கொடுத்தது நான் மீண்டும் சொல்கிறேன், ட்ரம்ப்புக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய
ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகம், இதை சம்பந்தப்பட்ட ஆட்கள் அனைவருமே அமெரிக்க உளவுத்துறையில மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. என்ன நடக்குன்ற ஒரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.